ஒரு பிரெக்னென்ட் லேடி ஃப்ளைட்டில் போயிட்டுருக்காங்க. இந்தியாவிலேருந்து ஒரு அமெரிக்காவுக்கு போயிட்டுருக்காங்க. சப்போஸ் அவங்களுக்கு நடுவானில் வந்து குழந்தை பிறந்துருச்சுன்னா, அவங்களுக்கு எந்த கண்ட்ரியோட சிட்டிசன்ஷிப் வந்து பெறுவாங்க? இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட் வந்து நடந்திருக்கு. நிறைய பேர் நீங்கள் கேள்விப்படுறீங்க, நடுவானில் வந்து குழந்தை பிறந்ததுன்னு சொல்லிட்டு. இப்போ அந்த பேரண்ட்ஸ் வந்து அமெரிக்காவாக இருக்காங்க. பட் வந்து போன ஃப்ளைட்டு வந்து இந்தியாவோட ஃப்ளைட்டாக இருக்குது. ஏர் இந்தியா இல்லை வந்து இந்தியாவில் வந்து மேடான ஒரு ஃப்ளைட்டாக இருக்குன்னா, அவங்களுக்கு இந்திய அரசாங்கம் வந்து குடியுரிமை தராது. ஏன்னா அவங்க பெற்றோர் வந்து அமெரிக்கன். இதுவே வந்து அந்த பெற்றோர் வந்து இந்தியனா இருந்தா கண்டிப்பா வந்து அவங்களுக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் வந்து கொடுப்பாங்க. இது வந்து இந்தியாவில் இருக்க ஒரு நடைமுறை. அதுவே வந்து மற்ற கண்ட்ரி அமெரிக்கா, கனடா, இந்த மாதிரி இங்கிலாந்து, இந்த மாதிரி கண்ட்ரில இருக்க இந்த மாதிரி கண்ட்ரி என்ன பண்ணுதுன்னா, நீங்க எந்த குடியுரிமை வேணா பெற்றுக்கலாம். நீங்க வந்து பேரண்ட்ஸ் வந்து இந்தியாவா இருக்கலாம், இல்லை வந்து மற்ற கண்ட்ரியா இருக்கலாம். அவங்க வந்து குடியுரிமை தரத்துக்கு 100% வந்து ஒப்புதல் தராங்க. இந்தியாவை பொறுத்தவரையும் வந்து நீங்க வந்து பேரண்ட்ஸ் இந்தியாவா இருக்கணும். அப்பதான் வந்து அந்த குழந்தை வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப் வந்து பெற முடியும். ஸோ இதுதான் வந்து நடுவானில் வந்து ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா இப்படிதான் வந்து சிட்டிசன்ஷிப் வந்து அவங்களுக்கு வந்து வழங்கப்படும். இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிருங்க, கமெண்ட் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.